வெல்கம் வியூவர்ஸ். யார் இந்த அப்துல் கலாம் அப்படி என்று உலகமே கேள்வி கேட்ட தருணம் அது. அது மட்டுமல்ல, அப்துல் கலாம் அவர்கள் செய்த பல்வேறு சாதனைகளில் ஒரு சாதனையை மட்டும் மிக மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள் உருவாக்கிய முதல் ராக்கெட், அவருடைய கேரியரில் அமைஞ்ச முதல் வெற்றி, அது மட்டும் இல்லை இந்தியாவிற்கு அமைஞ்ச முதல் வெற்றியும் கூட அதுதான். உலக நாடுகள், அண்டை நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து கைத்தட்டி சிரித்த சமயம் அது. ஏன் கைத்தட்டி சிரித்தார்கள் தெரியுமா? இந்தியா ராக்கெட் வடிவமைக்கிறது என்ற ஒரு செய்தி பரவலாக பரவி கொண்டிருந்த காலகட்டம் அது. ஏன் கைத்தட்டி சிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ராக்கெட் விண்வெளி ஆராய்ச்சிகள் பல்வேறு சமயங்களில் நடைபெற்றது உண்டு. வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால ராக்கெட்டினோட உதிரி பாகங்கள் சைக்கிளில் எடுத்து சென்ற காலகட்டமும் நம்ம நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, இந்தியா என்ற ஒரு நாடு, வசதி பெருமளவில் இல்லாத ஒரு நாடு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அண்டை நாடுகள், உலக நாடுகள் எல்லாமே கைத்தட்டி சிரித்தாங்க. அதுதான் அதனுடைய மெயின் ரீசனாக இருந்துச்சு. அப்போது தான் இந்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு ஏவுகணை அக்னி நாயகன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்துல் கலாம் அவர்கள். இந்திய அரசு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர்களுடைய தனி முயற்சியின் காரணமாக, இந்திய அரசினுடைய பெரிய முயற்சியின் காரணமாகவும் இந்தியாவில் 1963 வருடம் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. அந்த ராக்கெட்டை வடிவமைக்கிறதுக்கும் அதுக்கான சயின்டிஸ்டாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நியமிக்கிறாங்க. தனி மனிதனாக தன்னோட குழுவுடன் சேர்ந்து தன்னுடைய வெற்றிக்காக போராட வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு, இந்த இந்திய நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும், இந்த இந்திய நாட்டை உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நாடாக காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்துடனும் மிகவும் கவனமாக வேலை செய்கிறார்கள். அதன் காரணமாக 1963 வருடம் ஒரு ராக்கெட்டை வடிவமைக்கிறாங்க. அந்த ராக்கெட்டை வடிவமைக்கிறதோடு மட்டுமின்றி சோதனையும் செய்கிறாங்க. முதல் சோதனையிலேயே அந்த ராக்கெட்டு வானத்தை கிழித்தபடி இந்தியாவின் பெயரை சொல்லி கொண்டே விண்ணில் பாய்ந்தது. அது வெற்றியாகவும் அமைந்தது. அது ஏபிஜே அப்துல் கலாமுக்கு மட்டும் வெற்றியாக அமையவில்லை, இந்த இந்தியாவை உலக நாடுகள் வரிசையில் தலைநிமிர்ந்து பார்க்க வைத்த தருணம் அது. இந்தியாவின் மைல்கல்லாக அமைந்ததுன்னு சொன்னால் மிகையாகாது. இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் அப்துல் கலாம். ஒரு ஒற்றை மனிதனாக இந்தியாவை நான் ஒரு விண்வெளி, ஒரு ராக்கெட் என்ற ஒரு விண்வெளி சாகசத்தில் தலைநிமிர வைப்புன்னு சொல்லி தன்னுடைய குழுவுடன் இரவு பகலாக பார்க்காமல் வேலை செய்து முடித்து இந்தியாவை தலைநிமிர வைத்த தருணம் அது. ஒரு நாடு அவர் மேலே வைத்த நம்பிக்கையை காப்பாற்றியவர். அது மட்டுமல்லாமல் சொன்னதை செய்து முடித்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த ப்ராஜெக்ட் அவங்க கையில் கொடுக்கும்போது எல்லாருமே சந்தேக பார்வையில் பார்த்தாங்க. இது முடியுமா, ஒரு ஆள் முடியுமான்னு கேட்கும்போது, எங்கேயோ ராமேஸ்வரத்தில் ஒரு கஷ்டமாக பாடுற குடும்பத்தில் பிறந்து இந்தியாவை தலைநிமிர வைத்தாரே அப்துல் கலாம். தனி ஒற்றை மனிதனாக இந்த நாட்டையே தலைநிமிர வைத்த அப்துல் கலாம் ஒரு சாதனையாளர். இந்த வெற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த முதல் வெற்றி. அவருக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்தையே மற்ற நாடுகள் உற்று நோக்கிய தருணங்களும் இந்த வெற்றியின் மூலமாக அடங்கியது. அவர் படைத்த அடுத்தடுத்த சாதனைகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.